ஓகே. கவிமுன்றில் கலந்துரையாடல் 5க்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று பட்டாம்பூச்சி விற்பவன் எனும் முத்துக்குமார் அவரது அபாரமான கவிதை தொகுப்பை நமக்காக அதிலிருந்து ஒரு 6 பட்டாம்பூச்சிகளை பொறுக்கி எடுத்து வந்திருக்கும் திவ்யா பன்னீர்செல்வம். அவங்க தான் இன்னைக்கு இது தொகுத்து வழங்க போறாங்க. ஸோ திவ்யா, இப்பொழுதிலிருந்து நீங்க தொடங்கலாம். நீங்க சொன்னீங்கன்னா நான் ஸ்லைட் மாத்திடுவேன். நன்றி அண்ணன். அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்கவும், ஒரு 2 நிமிடம் தாமதமாக ஆயிடுச்சு எல்லாத்தையும் காக்க வச்சதுக்கு. சரி, நம்ம நேரா போயிடலாம். அதற்கு முன்பு என்னுடைய பெயர் திவ்யா பன்னீர்செல்வம். நான் மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய அறிவியல் துறைன்னு ஒன்று இருக்கு. அங்க இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கேன். இதான் என்னுடைய சிறு அறிமுகம். சரி, இப்போ நம்ம நேரா கவிதைக்கே போயிடலாம். அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த கவிதை தொகுப்பினுடைய ஆசிரியரை பத்தி நான் பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் எல்லோருடைய மனதிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் நம்மளுடைய முத்துக்குமார் அவர்கள். ரொம்ப என்ன சொல்றது, அவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு கொஞ்ச காலகட்டம் அப்படி இருந்தாலுமே அவருடைய எழுத்து படிவம் எல்லோருடைய மனதிலும் எளிமையா சேரக்கூடிய ஒரு விதமாக இருந்ததால எல்லார் மனதிலும் அவர் இடம் பிடிச்ச ஒரு எழுத்தாளரா இருந்திருக்காங்க. பாடலாசிரியரா இருந்திருக்காங்க. அவருடைய முதன்மை இது பாடலாசிரியர்னு சொல்லலாம். சோ அந்த விதத்துல இன்னைக்கு நான் ஒரு 5 கவிதை எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அவருடைய பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற தொகுப்புல. சோ நம்ம ஒவ்வொரு கவிதையா பார்க்கலாம். முதல்ல தூர் அப்படின்ற கவிதை. அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, கட்டையோடு உள்விழுந்த துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றிற்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க. சரி, இதுதான் முதல் அவருடைய அந்த பட்டாம்பூச்சி விற்பனை அப்படின்ற தொகுப்புல அவருடைய முதல் கவிதை. இந்த கவிதை பார்த்தீங்கன்னாக்க இது எனக்கு நான் எப்படி இந்த கவிதை தொகுப்பு தேர்ந்தெடுத்தேன்னா, முதல்ல நான் வேற ஒரு சுபாஷ் செந்தில்குமார் அப்படின்றவங்களுடைய கவிதை தொகுப்பு தான் எடுத்தேன். அப்போ ஒரு வாட்டி அந்த எடுத்த காலகட்டங்கள்லயே என்னுடைய தோழர் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு கவிதை ஒன்று அனுப்புனாங்க. அது என்னதுன்னு இந்த இதுல கடைசி வச்சிருக்கிற கவிதை. இப்ப இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஒரு கவிதையை பார்த்தோன்னே, என்னடா இப்படி ஒரு கவிதை யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் முத்துக்குமார் எழுதியிருக்காங்க. அதுவும் இந்த கவிதை தொகுப்புல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்ப நான் முதல்ல எடுத்த அந்த கவிதை தொகுப்பு அப்படியே வச்சுட்டு இங்கிட்டு வந்துட்டேன். இப்ப அண்ணன்ட்டையும் நான் சொன்னேன், அண்ணனும் சைட்ல அவர் செஞ்சுட்டாங்க. அப்ப இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் திருப்பி செஞ்சாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன். ஆக அந்த ஒரு கவிதையின் பால் தான் இந்த கவிதை தொகுப்பு நான் எடுத்தேன். அதுல இந்த கவிதையை படிக்கும் போதுதான் என்ன தெரிய வந்துச்சுனாக்க, இதுதான் முத்துக்குமார் முதல் எழுதிய ஒரு கவிதை. அதுக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படின்றதும் அவரே நிறைய மேடையில சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சுஜாதா அவங்க தான் அந்த மேடையில அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த கவிதை நல்லா இருக்கு, யார் எழுதுனீங்க, கை தூக்குங்க இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது இவர் எந்திரிச்சு போயிருக்கிறாரு. அது அவருக்கே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விடயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய மேடையில சொல்லியிருக்கிறாங்க. ஆக எனக்கு இந்த கவிதையை படிச்சுட்டு இதை பத்தி தேடும் போதுதான் ஓ, இது அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை அப்படின்றது தெரிய வந்துச்சு. அந்த விதத்துல பார்த்தோன்னா இந்த கவிதை என்ன சொல்லுதுனாக்க, வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணறு. அதாவது ஒரு சூழல் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கவிதைன்னு இதை சொல்லலாம். ஓகேவா? படிக்கிறவங்களுக்கு உடனே புரியக்கூடிய ஒரு கவிதையா தான் இருக்கு. அந்த விதத்துல ஒரு கிணறு இருக்கு. வீட்டுல இருக்கிற அந்த சூழலை அவங்க சொல்லிட்டே வராங்க. வீட்டுல கிணறு இருக்கு. அந்த கிணறுல அடி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா அந்த தூர் வருவாங்க. ஏன்னா அதுக்குள்ள நிறைய ஜாமான்லாம் விழுந்துரும்ல. இப்போ நமக்கு தெரியல. ஆனா ஊர்ல தமிழ்நாடுல இருக்கிறவங்களுக்கு இது பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படி சொன்னாக்க, அங்க அந்த கிணறு இருக்கும். அது அதுல தற்செயலா விழுகின்ற ஜாமான்லாம் அவங்க போய் எடுக்கிறதுக்காக அந்த தூர் வருவாங்க. சோ அந்த ஒரு சூழலை தான் இங்க காட்டுறாரு முதல் கண்ணியில. இப்ப வருடத்திற்கு ஒரு முறை ரொம்ப விசேஷமா இந்த இது நடக்கும். ஏன் விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த கிணற்றுக்குள்ள நிறைய ஜாமான் இருக்கும்ல. சோ அப்ப அது இருக்கும்போது யாரோட பொருள் யாரோடது அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ தூர் வாடுறவங்க ஒருத்தரா இருந்தாலுமே அது பலருடைய பொருட்கள் அதுக்குள்ள விழுந்து கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப
அவங்க பொருள்ல மேல வரும்போது ஆர்வமா இருக்காது. ஐயோ! என்னோட தொலைஞ்சு போன கொலுசு இருக்கு. என்னோட தொலைஞ்சு போன இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்காகவே அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி அந்த ஊர் மக்களே வந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு விசேஷமா அவர் வந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் ஒண்ணா இருக்கிறாங்க. ஓகேவா? அந்த நேரத்துல ஆழ்நீருக்குள்ள வந்துட்டு, அப்பா வந்துட்டு உள்ளுக்கு போறாங்க. அதாவது அந்த இதுலருந்து இறங்கி அப்படியே உள்ளுக்கு போறாங்க. போம்போது வந்துட்டு பல அதிசயங்கள் வந்து மேல வருதுன்னு சொல்றாங்க. அதாவது அதுதான். என்னென்னதுன்னு சொல்லும்போது, கொட்டாங்குச்சி சொல்றாரு, கோழி சொல்றாரு. அதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு சின்ன பையனுக்கு வந்துட்டு, அதெல்லாம் ஒரு அதிசயம். கிணற்றுக்குள்ள இருந்து இவ்ளோ ஜாமான் வருது. அவன் என்ன நெனச்சுப்பான், ஜாமான் கிணற்றுல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னென்னனா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுலயும் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, வேலைக்காரி திருடியதை சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர். அது உண்மைதான். நெறைய வீட்ல நெறைய படங்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அது ஆக்சுவலா அந்த இதுக்குள்ள தான் விழுந்திருக்கும். கடைசியா பார்த்து வீட்ல இருக்கவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சூழல்லாம் அழகா வந்துட்டு அவரு வர்ணிச்சுட்டே வந்துட்டு, அப்புறம் அந்த பையனோட இத சொல்றாங்க. அம்மா என்னதான் சேருன்னு சொன்னாலும், அத பார்க்கறதுக்கு தான் அவ்ளோ மகிழ்ச்சியா இருக்குமா அவங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் எப்படி அந்த இடத்த விட்டு அவங்களால வர முடியும்? திடீர்னு ஒரு ஜாமான் வந்து அவங்களோட இல்லன்னு சொல்லிட்டாக்க, அது அங்க இருக்கிறவங்க யாருக்காவது போகும்ல. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செயல் அப்படின்றத நாங்க எல்லாருமே சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல அப்பா இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு, பகை வென்ற வீரனா எப்படி வந்துட்டு ஒரு வீரன் போயிட்டு போர்ல தேய்ச்சுட்டு வருவானோ, அந்த மாதிரி அவர் உள்ளுக்கு அவ்ளோ தைரியமா போய் அந்த இதுலருந்து எல்லாம் எடுத்துட்டு மேல வராரு. அதுவரைக்கும் அந்த கவிதை, அதாவது அந்த வீட்ல, அந்த ஒரு ஊர்ல நடக்கின்ற அந்த ஒரு சூழல வந்துட்டு விளக்குற மாதிரி இருக்கும். வர்ணனையா இருக்கும். கடைசில தான் அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்து தான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார். மனசுக்குள்ள தூர் எடுக்க. அதாவது, ஆ இது வந்துட்டு ஒரு அடக்குமுறைய காட்டுது. ஓகேவா? அப்பா எவ்வளவுதான் வந்துட்டு இவ்ளோ ஆழமான ஒரு கிணற்றுக்குள்ள இறங்கி, தைரியமா அவ்ளோ ஜாமான எடுத்தாலுமே, அம்மாவுடைய உணர்வுகள வந்துட்டு அவரு புரிஞ்சுக்கல அப்படின்ற விஷயத்த தான் வந்துட்டு இந்த கடைசி கண்ணி வந்து காட்டுது. அதாவது, அம்மா அப்பாவுக்கு பயந்துட்டு அப்பாவுக்கு பயந்துட்டுன்னு இல்ல, அந்த ஒரு மரியாதை, ஆ ஆண்னா நம்ம மரியாதை கொடுக்கணும். அது அது தவிர்த்து என்ன சொல்றது? ஆ அவருக்கு வந்துட்டு நம்ப கதவு பின்னாடி தான் நின்னு பேசணும். அந்த சூழல் வந்து உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்ப அந்த மாரி ஒரு சூழல்ல வந்துட்டு, பெண் வந்து அங்க அடக்கப்படுகிறாள் அப்படின்றது தான் வந்துட்டு கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதுதான் வந்துட்டு இந்த தூர் அப்படின்ற கவிதை. அந்த சூழல் அவ்வளோ அழகா சொல்லிட்டு வந்துட்டு, அதுல கடைசியா ஒரு டர்னிங் பாயிண்ட் வைக்கிறாரு. அப்பா வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அம்மாவோட ஆழமான கருத்துக்கள வந்து புரிஞ்சுக்கல. அவங்கள இன்னமும் வந்துட்டு ஒரு அடக்குமுறையா தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ஸ்டில் இன்ன வரைக்குமே இவ்ளோ நாள் ஆயும் கதவு பின்னாடி நின்று தான் அப்பாட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த தூர் அப்படின்ற கவிதை சொல்ல வருது அப்படின்றது என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. ஓகே. அடுத்து அண்ணன். இதுதான் இந்த தூர் கவிதை. ஓகே. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வந்து இருந்துச்சு. ஒரு கிராமத்து கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரிக்கெட்னா அந்த சூழல் வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டவங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்துட்டு இது புதுசா தான் இருந்துச்சு. இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது, ஓ! இதான் கிரிக்கெட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அந்த விதத்துல பார்த்தோம்னாக்க, கவிதைய முதல்ல வாசிக்கிறேன். ஒரு கிராமத்து கிரிக்கெட். தென்னை மட்டையில் செதுக்கிய பேட். சைக்கிள் டியூபில் செய்த பந்து. ஆடா தொடை குச்சிதான் ஸ்டாம்பு. விதிகள் எதுவும் யாருக்கும் தெரியாது. மட்டையில் பட்டால் ரன். குச்சியில் பட்டால் அவுட். பள்ளியில் படிப்பதால் விசேஷ கவனிப்பு எனக்கு. எல்லாம் தெரிந்ததாய் எல்லோரும் நினைத்தாலும் ரொம்ப நாள் வரை கவாஸ்கருக்கும் கபில் தேவுக்கும் வித்தியாசம் தெரியாது. சமயத்தில் ஆட்டம் சுவாரஸ்யமாய் போகையில் நிறைய பந்துகள் சிறைப்பட்டிருக்கின்றன. நாய்க்கு தோட்டத்து நீரில்லா கிணற்றில். 7 ஸ்டார் டீம் என்று வளரத் தொடங்குகையில் வாழ்க்கை திசை மாற நகரத்தில் மேற்படிப்பு. ஸ்லிப்பு தெரியலையா? நீ எல்லாம் பந்து பொறுக்க கூட லாய்க்கில்ல. சக மாணவர்களின் கேலிக்கிடையில் இருந்த ஆர்வமும் போயிற்று. இப்போதெல்லாம் கலைப்பது உறுதி. சுவாமி பேட்டி. அண்ணியுடன் தொடர்பு. தம்பி படுகொலை. செய்திகள் நடுவே கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி என படிக்கையில் புன்னகைப்பதோடு சரி. இவ்வளவுதான் அந்த கவிதை. இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கவிதையா தான் இருக்கு. அதான் நான் சொல்லல, நான் முத்துக்குமார் அவங்களுடைய ஆஹ் தனித்துவமே என்னன்னாக்க, அந்த கவிதை நமக்கு எளிதில் புரிஞ்சு, அது நம்ம வந்து அது எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கவிதையாக தான் இருக்கு. இப்ப இதுவுமே படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் அழகா ஒரு பையனுடைய அந்த சின்ன பருவத்துல இருந்து அவனுக்கு அந்த கிரிக்கெட்னா எப்படி, கிராமத்துல இருந்து அவன் கிரிக்கெட் விளையாண்டுட்டே வரான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு படிக்கிறதுக்காக நகரத்துக்கு போறாங்க. ஸோ அங்க என்ன சூழல் ஏற்படுது அப்படின்றதுதான். ஆக இந்த கவிதை வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை வந்து உள்ளுக்கு வச்சிருக்கு அப்படின்றது என்னுடைய பார்வை. ஏன்னு சொல்றேன். அதாவது
மொதல்ல சொல்றாரு. பேட் வந்துட்டு என்னத்துல செஞ்சிருக்கோம்? தென்னை மட்டை. பந்து வந்துட்டு சைக்கிள் டியூப்ல செஞ்சிருக்கோம். அப்புறம் ஆடா தொடை அப்படின்ற ஒரு மூலிகை அது செடி அது. ஸோ அதுதான் அதோட குச்சி தான் வந்து எங்களுக்கு ஸ்டாம்பு அப்படின்ற மாதிரி. ஸோ எங்களுக்கு விதிலாம் தெரியாது. நாங்க பாட்டுக்கு விளாடுவோம். நாங்க பாட்டுக்கு வருவோம். மட்டையில பட்டா அது ரன்னு, குச்சியில பட்டா அது அவுட்டு. இ இது எப்படி வந்துட்டு நாங்க எந்த ஒரு விதிமுறையும் இல்லாம விளையாடுறோம் அப்படின்னாக்க, கபில் தேவுக்கும், கவாஸ்கருக்கும் எங்களுக்கு வித்தியாசமே தெரியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா எனக்குமே அவங்க யாருன்னு தெரியல. அவங்க ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயர்ன்னு தெரியுது. இன்னொருத்தர் வந்துட்டு வேற ஏதோ பிளேயர்ன்னு தெரியுது. 2 பேருமே அது கிரிக்கெட் பிளேயர் தான் திவ்யா. 2மே கிரிக்கெட் பிளேயர் தானா? குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கவும். 2 பேருமே கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான். ஓகே அண்ணா. ரொம்ப நன்றி. கூடுதல் தகவலுக்கு. ஆக இப்படி 2 பேத்துக்குமே எங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியாம நாங்க பாட்டுக்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லாம நாங்க வந்து போய்க்கிட்டு இருக்கோம். விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சூழல வந்து காட்டிட்டு, கடைசியா என்ன சொல்றாரு, இதெல்லாம் தாண்டி நான் வந்துட்டு நகரத்துக்கு வரேன் மேற்படிப்பு. அங்க பாத்துக்க நாங்க விதியே இல்லாம நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுனாக்க, நகரத்துக்கு வந்தோனே, அங்க நீலாம் ஸ்லிப்ன்னு சொல்றாங்க. மேபி அங்க இருக்கிற ஒரு அந்த அந்த விளையாட்டினுடைய ஒரு ரூல் போல. சோ அதுவே உனக்கு தெரியல. நீலாம் பந்து பொறுக்குறதுக்கு கூட லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி என்ன சொல்றது? இது வந்து ஒரு கேலி கிண்டலுக்கு ஆளான ஒரு சமூக நியதியா வந்து நான் அத பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லணும்னாக்க, ஆ இப்போலாம் வந்துட்டு இது இது தற்காலத்தோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது சமகால கவிதை அப்படின்னு இத சொல்லலாம். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நம்மளுமே வந்துட்டு ஒரு விஷயத்த நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏத்தபடி நம்ம செஞ்சுகிட்டு இருப்போம். நாம அதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு, அத அழகா கொண்டு போய்க்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல யாராவது ஒரு ஆள் வந்துட்டு, "இது கூட உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அந்த அந்த மனம் வந்து அத ஏத்துக்காது. "ஓ! ஐய்யய்யோ! இது கூட எனக்கு தெரியல." இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப எல்லோருமே வந்துட்டு பேங்க் கார்ட் வச்சிருக்கோம். பேங்க்ல போய் காசு எடுக்குறோம். யாராவது ஒரு ஆளு எனக்கு பேங்க்ல காசு எடுக்க தெரியாதுன்னு சொன்னா, உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? "யோவ்! இது கூடமா தெரியாது? இதெல்லாம் இப்ப புழக்கத்துல இருக்கே!" அப்படின்ட்டு. தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லிக் குடுப்போமே அப்படின்னு இல்ல. சோ அதுவே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு தயங்குற ஒரு சூழல வந்து ஏற்படுத்துது. இப்பல்லாம் கேள்வி அப்படின்றதே வந்துட்டு என்ன ஆகிறதுனாக்க, கேட்டாக்க எங்கடா அவங்க நம்ம தப்பா நெனச்சுக்க போறாங்கன்னு, கேள்வி எதுவுமே கேட்காம நம்ம நமக்குள்ளேயே அத வச்சுக்கிட்டு, அத பத்தி தெரியாமயே போயிர்றோம். ஆக அந்த ஒரு சூழல்ல தான் வந்துட்டு கவிஞர் அவர்கள் இந்த கவிதையில வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இது கூட தெரியல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தால, அந்த கடைசி கண்ணியில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்பல்லாம் பேப்பர்ல எல்லாம் ஒரு ஒரு நியூஸா அ அண்ணியுடன் தொடர்பு, தம்பி படுகொலை இந்த மாதிரியான ஒரு நியூஸுக்கு இடையில வந்துட்டு ஒரு செய்திகளுக்கு இடையில் இந்த கிரிக்கெட் போட்டியில இந்தியா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு படிக்கிறதுல ஒரு புன்னகை தான். ஏன்னா, அவரு அந்த இடத்துல போயிட்டு விளையாடலன்னு சொல்றாரு. புரியுதா? அந்த என்ன சொல்றது? அந்த கேலி கிண்டல் அந்த ஒரு சமூகத்தின் அடிப்படையில பார்க்கிறது இது. கிண்டலுக்கு ஆளானதுக்கு அப்புறம், அந்த ஒரு பையன் என்ன ஆயிட்டான், அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு போகவே இல்ல. அப்போ அவனுடைய அந்த ஒருவேள அந்த இடத்துல அத சொல்லாம அவன இன்னும் ஊக்கப்படுத்தி இருந்தாக்க, என்ன ஆகியிருக்கும்? அந்த பையன் நல்லா வந்து இது பண்ணியிருப்பான். ஆக இந்த சமூக அந்த அந்த சமூகத்தை பத்தி அவர் வந்து எடுத்து வைக்கிற மாரி கவிஞர் ரொம்ப அழகா வந்துட்டு இந்த கவிதைய எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது என்னுடைய பார்வை. ஸோ அவ்வளோதான் இந்த கவிதை. தானா? ஓகே. இப்போ அடுத்து 3வது கவிதை. அ விமானமும் நானும். ஸோ இது எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அ இதுவுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக சிக்கல வந்து எடுத்து வைக்கிற ஒரு கவிதையா தான் வந்து நான் பார்த்தேன். கவிதைய படிக்கிறேன் பாருங்க. விமானத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு சில கணங்களில் தான் நிகழ்ந்திருக்கிறது. என் ஊரிலும் வயல் உண்டு என்றாலும் இறங்கியதில்லை இதுவரை எந்த விமானமும். நினைவு தெரிந்த சின்ன வயதுகளில் தாள தாள பறந்த ஹெலிகாப்டர்கள் பின்னால் ஓடியிருக்கின்றேன். சென்னைக்கு செல்கையில் மீனம்பாக்கத்தை கடக்கும் அபூர்வ வினாடிகளில் விழிவிரிய வியந்து ரசித்திருக்கிறேன். திருவிழாவை முன்னிட்டு சென்ற வாரம்தான் விமானத்தில் ஏற வாய்ப்பு கிட்டியது என்றாலும், கோயில் கோபுர விமானம் எல்லாம் விமானமா என்ன? அப்படின்னு ஒரு கேள்வியில இந்த கவிதைய வந்துட்டு நம்ம கவிஞர் அவர்கள் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதாவது அந்த சூழல் அழகா கொண்டு வந்துட்டு, விமானத்துல ஏறிட்டாரு கடைசியா அப்படின்னு நம்ம நெனைக்கும்போது, இல்லங்க அது கோவில் விமானங்கன்னு சொல்றாரு. அதாவது பாருங்க அந்த கவிதைய. அவருக்கும் அந்த விமானத்துக்கும் அந்த தொடர்பு வந்துட்டு சிறு சிறு வினாடி தான். இங்க நெறைய பேரு அநேகமா விமானம் ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விமானம் இதுவரைக்கும் ஏறாதவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது? அது அந்த ஒரு அவங்களுக்கு இருக்கிற அந்த புரிதல் வந்துட்டு கண்டிப்பா இந்த கவிதை அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கவிதையா ஆயிரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா,
புதுசா அந்த விமான நிலையத்த கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு ஒரு நாள் நம்பளும் அந்த விமானத்துக்கு போய், அந்த விமானத்துல ஏறி இன்னொரு நாட்டுக்கோ, இன்னொரு இடத்துக்கோ நம்ம போறோம்ன்னு சொன்னாக்க, அது அவ்ளோ மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த முதல்ல அந்த விமானத்துல ஏறி பயணம் செய்றவங்களுக்கு. சோ அததான் வந்துட்டு இங்க காட்டுறாரு. அவங்க ஊர்லயும் அவ்ளோ பெரிய வயல் இருக்கு. ஆனா இறங்கியதே இல்ல எந்த விமானமும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதே மாதிரி தான் நிறைவு தெரிஞ்சதுலருந்து இந்த தாழப்பறந்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாழ்ல ஹெலிகாப்டர் மாரி இது பண்றது. அந்த ஹெலிகாப்டர் இந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி சென்னையில போம்போதும் வானத்துல பார்த்திருக்கேன். இன்னுமே நெறைய பேர் விமானத்துல ஏறி இருந்தாலுமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்பவுமே வந்து ஃப்ளைட் போனாக்க வானத்த பார்த்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஃப்ளைட் போதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு சூழல்லாம் இருக்கு. ஃபுல்லா ரசிச்சுட்டு வரும்போது, ஒரு வாட்டி எனக்குமே கிடைச்சுச்சுங்க ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னன்னாக்கா, அது கோவில் விமானம் அப்படின்னு சொல்லி. விமானம்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோபுரத்துல இருக்கிற அந்த இது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஆ ஏழ்மையான சூழ்நிலையில வாழ்ற அல்லது ஒரு அந்த கஷ்டம் அப்படின்ற ஒரு சிக்கல்ல இருக்கிற மக்கள் மத்தியில இருக்கின்ற ஒரு உணர்வ வெளிப்படுத்துற கவிதையா தான் வந்துட்டு இந்த கவிதைய நான் வந்து பார்க்குறேன். அதாவது அவங்களால வந்துட்டு அந்த விமானத்துல ஏற முடியலையே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் அல்லது ஆ ஏக்கம் இதெல்லாமே கலந்த ஒரு கவிதையா வந்து இந்த நான் பார்க்குறேன். அவ்வளோதான். அடுத்த கவிதை என்ன? ஓகே. பதிவுகள். ஆ இதுவுமே வந்து ரொம்ப ஏறக்குறைய 2, 4, 8, 10 வரியில தான் வந்துட்டு 10 அடியில தான் வந்துட்டு இந்த கவிதை இருக்கு. ஆ ஆனாலுமே ரொம்ப பெரிய விஷயத்த வந்துட்டு இந்த கவிதை எடுத்து முன்வைக்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு சிந்தனை எனக்கு. ரொம்ப பெரிய விஷயத்த எடுத்து சொல்லுது அப்டின்ட்டு. அதாவது கவிதைய படிக்கிறேன் பாருங்க. பதிவுகள். மலை உச்சி பாறையில், கல்லூரி மரக்கிளையில், தியேட்டர் சேரில், புழுதி படித்த கார் கண்ணாடியில் போன்ற பலவற்றில் சந்தோஷமாய் எழுதிய என் பெயர் குறுகி போனது கடன் பத்திரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுவுமே நம்மளுக்கு தெரியும். யாரெல்லாம் வாகனத்துல பயணம் செய்றீங்களோ, அப்ப மழை தூறும்போது, மழை தூறி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாரி ப்ளரான இதா இருக்கும் அந்த கண்ணாடி. அப்ப வந்து அதுல வந்துட்டு நம்ம பேர்லாம் எழுதி, எல்லாரும் பார்த்து கண்டிப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இல்ல நான் செஞ்சிருக்கேன் அந்த மாதிரி. சோ அததான் அவர் சொல்றாரு. இப்ப ஏதாவது ஒரு மலை உச்சிக்கு போறீங்க, ஏதாவது எவரெஸ்ட் போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா அங்க போய் உங்க பேர் எழுதி வைப்பீங்க. நம்மலாம் சாதாரணமா நம்ம ஸ்கூல் 6ஆம் ஆண்டு முடிஞ்சுட்டு வரும்போதோ, இல்ல ஹோம் 5 முடிஞ்சுட்டு வரும்போதோ, அங்கேயே போயிட்டு நம்மளுடைய கழிவறைகள் எல்லாம் கூட நம்ம பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவோம். அப்படிப்பட்ட நம்மகிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எழுதி வைக்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் மலை உச்சியில போய் அவங்க எழுதியிருக்காங்க. கல்லூரி. இந்த மாரி ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட பெயர வந்து எழுதிக்கிட்டு வர ஒரு அந்த அந்த ஒருத்தர். கடன் பத்திரத்துல எழுதுறதுக்கு மட்டும் ரொம்ப குறுக்கி போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதெல்லாம் சந்தோஷமா செஞ்சோம் நம்ப. ஆனா இந்த இடத்துலயுமே அந்த என்ன சொல்றது, அந்த ஏழ்மை அந்த அந்த ஒரு சிக்கல தான் வந்துட்டு கவிஞர் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது கடன் அப்படின்றது அன்பை முறிக்கின்றத விட பல சிக்கல்களை வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, நமக்குமே சரி அந்த கடன்ல நம்ம இருந்தோம்னு சொன்னாக்க அது நமக்கு கொடுக்கும். அந்த கடல்ல வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிறு அ பணத்தின் அடிப்படையில் கடன் வாங்கியிருந்தா கூட அது எவ்வளவு பெரிய ஒரு முறிவை கொடுக்கும் அப்படின்றது அது அந்த குறிப்பிட்ட நபரை பொறுத்து இருக்கு. அப்படின்ற போது அந்த பத்திரத்துல மட்டும் பேர் எழுதும் போது நான் குறுகி போறேன். ஏன்னா அது எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது. அந்த வார்த்தைகள் கவிஞர் அவர்களுடைய வார்த்தைகள் வந்துட்டு என்ன அந்த சொல்லாடல் வந்து ரொம்ப அழகா தனித்துவமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குறுகி போனேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்படியே அவர் வந்துட்டு அந்த கஷ்டம் தெரியுது. அந்த கடன்னால அவர் எவ்வளவு கஷ்டமா வந்துட்டு அந்த சூழல வந்து எதிர்நோக்குறாரு. எவ்வளவு சிக்கல்கள்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த குறுக்கி போனேன் அப்படின்ற அந்த வார்த்தையில தெரியுது. இது ஒரு சொல்லாடல். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பதிவுகள் அப்படின்ற கவிதை வந்துட்டு நமக்கு எடுத்து வைக்கிற ஆ இதா ஒரு சிந்தனையா இருக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். அடுத்து என்ன? ஓகே. ஆ இந்த கவிதை இது முதல்ல கவிதையா அப்படின்றதே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஆனா கவிதை தான். ஸோ என்ன கவிதைன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போலாம். ஒரு காம்ப்ளான் கவிதை. சிங்கிள் ரூ. 2, கப் ரூ. 3, பார்சல் 450. இளைஞனே, எழுந்து நில்லப்பா. எத்தனை காலம் குந்திங்கன்னு இருப்ப? எழுந்து நின்னா பரங்கி மலை பாதம் அளவுதான். இளைஞனே, நிமிர்ந்து நில்லப்பா. வளைஞ்சுக்கின்னே இருக்கிறதுக்கு நாய்வாலா உன் முதுகெலும்பு. இளைஞனே, 1000 யானை வெட்டி தாத்தாவுக்கு தாத்தா போருக்கு போனது மறந்து போச்சா?
வீர திலகமே விழித்து வா, விலைமகளை ஜெயித்து வா. பின் குறிப்பு: இக்கவிதை படித்து உற்சாகம் பெற்றவர்கள். வெளிவந்து விட்டது கவி டாக்டரின் ஊட்டச்சத்து கவிதைகள். விலை ரூபாய் 15. விபிபி இலவசம். சரி, இதுதான் வந்துட்டு கவிதை. இந்த கவிதையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பின் குறிப்புன்னு போடும்போது இது கவிதையா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இது வரைக்கும் அது விபிபி இலவசம் வரைக்கும் அது கவிதை தான். ஆனா இது என்னுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். பின்னாடி அடுத்து வரவங்க கண்டிப்பா உங்களுடைய புரிதலும் இந்த கவிதையில நீங்க வந்து சொல்லணும். ஆக இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு தனி மனிதனை உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு கவிதையாக தான் வந்துட்டு இந்த கவிதையை நான் வந்து பாக்குறேன். அதாவது முதல்ல எனக்கு வந்து காம்ப்ளான்னா என்னன்னு தெரியல. அப்ப நான் வந்து பிருத்திவி அண்ணா கிட்ட தான் நான் கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, அது ஒரு பூஸ்ட் மாதிரி திவ்யா, நீங்க வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ கூட அனுப்பியிருந்தாங்க. ஒரு அது வந்து ஒரு காஃபி மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ஒரு விதமான தண்ணி, ஓகேவா? ஸோ அந்த அந்த காஃபி வந்து நிறைய பட நடிகர்கள் கூட வந்துட்டு விளம்பரப்படுத்தியிருக்காங்களாம். இந்த குடிச்சா பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு வளரும், நல்ல என்ன சொல்றது, நல்ல உற்சாகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பட நடிகர்கள் கூட வந்துட்டு விளம்பரப்படுத்திருக்காங்க அந்த காம்ப்ளான் அப்படின்ற அந்த தண்ணீரை. ஆக இதையும் இந்த கவிதையும் எப்படி நீங்க இது பண்ணி பார்க்கலாம்னாக்க, அது குடிச்சா எப்படி உற்சாகமாவாங்களோ அந்த மாதிரி இந்த கவிதையை கேட்கறவங்க எல்லாம் உற்சாகமாயிருவாங்க அப்படின்றதுதான் வந்துட்டு கவிஞருடைய அந்த எழுத்தின் மூலம் நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல்ல அந்த காம்ப்ளான் இதை பத்தி சொல்றாங்க. சிங்கிள் வந்து 2 ரூபாய், கப் 3 ரூபாய் பார்சல். இது இப்பதான் அவங்க கவிதைக்கு வராங்க. எத்தனை நாள் தான், அதுவும் யாரை நோக்கி அவர் சொல்றாருனாக்க, ஒரு இளைஞனை நோக்கி சொல்றாரு. அவர் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிறுவனை நோக்கியோ ஒரு வயதானவரை நோக்கியோ அவங்களாம் இது பண்ணாம ஒரு இளைஞனை, ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் இளைஞன் அப்படின்றது இன்று இளைஞன் நாளைய தூண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரிதான் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு நாளைய வருங்காலத்தின் தூண்கள் அப்படின்ற ஒரு காரணத்தால இவர் அவருடைய கவிதை யாருக்கு வந்து தூது விடுறாரு அப்படின்னு சொன்னா இளைஞனுக்கு தூது விடுறாரு. ஏன்னா இந்த இளைஞனுக்கு வந்துட்டு இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு கவிஞர் நம்புறாரு அப்படின்றது என்னுடைய பார்வை. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எழுந்து நில்லு, எத்தனை காலம் தான் வந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பேன். அதாவது என்ன சொல்றேன்னா, எனக்கு இது கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்ட்டு ஒரே இடத்துல நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதற்கான முயற்சியை வந்து நம்ம செய்யவே இல்லை. முயற்சி செய்யலைன்னா அது எப்படி கிடைக்கும்? தன்னால கையில வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்ய கிடையாது. அப்படின்ற போது நீ இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்த வச்சுக்குவேன், ஒண்ணுமே நடக்காது. அந்த பரங்கி மலை அவ்வளோ பெரிய மலை அது. அந்த மலையும் உன் பாதம் அளவு தான். நீ முயற்சி செஞ்சுனா எல்லாமே உனக்கு வந்து கிடைக்கும். உன் பாதம் அளவு தான் அதுவே இருக்கு. அப்படின்ற போது நீ எந்திரிச்சு முயற்சி செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பி நிமிர்ந்து நில்லு. முதல்ல எழுந்து நில்லு, இப்போ நிமிர்ந்து நில்லு. இத்தனை நாள்தான் கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்க போற. அதாவது இது என்ன சொல்றாருனாக்க, அந்த அடக்குமுறை தான் சொல்றாரு. அதாவது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்ல இந்த மாதிரி வேறுபாடுகளின் பால் பிரிஞ்சு இருக்கிறாங்க பாத்தீங்களா? பிரிவின் நிறைய, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க மத்தியில இங்க என்ன ஆகும்னாக்க, இந்த ஒதுக்கப்பட்ட சமூகமா அல்லது ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய சமூகத்தை வந்துட்டு எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னாக்க, நீ கீழே தான் இருக்கணும், நான் மேல இருக்கிறேன், நான் சொல்றத நீ கேட்கணும், நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும், அவங்களும் வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்லே போய்கிட்டு இருக்கு. நீ ஏன் அப்படி இருக்கணும்? நீ எந்திரிச்சு நில்லு. இது ஒண்ணு நாய் வால் இல்ல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாயுடைய வாழை வந்துட்டு நம்மளால வந்துட்டு நேராக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்றாரு. ஆக நாய் வாழ அவன் முதுகெலும்பு, நீ நேரம் நில்லு, யாரோ நீ எது சொன்னாலும் நீ எதிர்த்து நில்லு அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து அங்க திணிக்கிறாங்க கவிஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாம அடுத்தது பார்த்தோம்னா 1000 யானை வெட்டி தாத்தாவுக்கு தாத்தா. அதாவது தாத்தாவுக்கு தாத்தா நம்ம சொல்லும் போதே நம்மளே மலேசியாவில் வந்துட்டு ஒரு 3வது நம்ம வயதினர் ஏறக்குறைய வந்து ஒரு 4வது தலைமுறையில இருக்கும். அதுக்கு நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, போரில் போய் வெற்றி பெற்ற நம்மளுடைய தாத்தாங்களை தான் வந்துட்டு சொல்றாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் தான் சொல்றாங்க. அவ்வளவு தைரியமா இந்த காலத்துலதான் வந்துட்டு இந்த காவல்துறை அதிகாரிகளோ இல்ல மற்ற காவல் காக்கின்ற இடத்துல இருக்கிறவங்க வந்துட்டு குறைந்த அளவில் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே அந்த காலத்துல போருனா வந்துட்டு முன்னுக்கு போய் நின்று போருனா ஒரு பெண்ணை வந்துட்டு புறநானூறுல வர்ணிக்கிறாங்க. அதாவது எப்படின்னாக்க, அப்பா வந்துட்டு நேத்து இறந்துட்டாரு, முந்தா நேத்து இல்ல நேத்து இறந்துட்டாங்க. கணவன் வந்துட்டு இன்னைக்கு இறந்துட்டாங்க. 3வது அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு ஆண் வந்துட்டு அவங்களுடைய பையன், இப்பதான் சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான்.
அவனை போயிட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு அவனை அழகா இது பண்ணி, நீ இப்ப வந்துட்டு போருக்கு போய் சண்டை போடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு பெண்களே அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்றத சங்க இலக்கிய புறநானூறுல வந்துட்டு எடுத்துரைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எங்க போனுச்சு உன்னுடைய அந்த தைரியம் எல்லாம்? நம்ம தாத்தாலாம் எவ்வளவு வீரமா இருந்தாங்க, நீங்க ஏன் அவ்வளவு வந்துட்டு இந்த வீரம் இல்லாம இருக்கீங்க? வீரமா வா அப்படின்றத அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, வீரத்திலகமே விழித்து வா, விலைமகளை ஜெயித்து வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு எனக்குமே இது வந்துட்டு ஒரு கேள்விக்குரியாத இருக்கு. விலைமகள் அவர் ஏன் போட்டிருக்காரு அப்படின்னு. ஆனா என்னுடைய சிந்தை கேட்டது என்னது அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலத்துல வந்துட்டு அந்த காலமே சரி, இன்னமும் சரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது எப்படின்னாக்க, நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு சில கட்டத்துல வந்துட்டு பெண்கள் பால் வந்துட்டு மயக்கம் கொண்டு, அவங்களுடைய சிந்தனை தெளிவில்லாம போயி, சில தவறான செயல்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு இருந்திருக்கு. அப்ப அதுதான் வந்துட்டு அவர் சொல்றாரோ! ஏன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் விலைமகள் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு தெரியும் அந்த பரத்தியர் குலம் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக, நீ அதெல்லாம் இந்த மாரி விழிச்சு வா, இவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு வா, உன்னால முடியும் அப்படின்றத சொல்ற மாதிரி வந்துட்டு கவிஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் சொல்லிட்டு பின் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த கவிதைய படிச்சிட்டீங்களா எல்லாரும்? இப்ப எல்லாத்துக்கும் அது ஊக்கம் வந்துருச்சா? ஏஞ்ச்சு வாங்க, நம்ம போய் எல்லாத்தையும் செய்யலாம், நம்ம போயிட்டு தைரியமா இருக்கலாம், நம்ம போயிட்டு ஆஹ் ஒரு ஆளை கேள்வி கேட்கலாம், நம்ம அடிமைப்படுத்துறவங்கள நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு வெளியே வாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு என்னோட கவி டாக்டருடைய ஊட்டச்சத்து கவிதைகள் வந்து கொடுக்குறேன். விலை எவ்வளவுன்னு சொல்றேன் பாத்துக்குங்க. இந்தாங்க ஒரு 15 ரூபாய் அப்படின்னு சொல்றது. இதுல அந்த விபிபி இலவசம் சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்குமே என்னன்னு தெரியல. பிறகு யாராவது இங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு சொல்லுங்க அந்த விபிபினா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இந்த காம்பன் கவிதை. என்ன அடுத்து இதுதான் இறுதி கவிதை. நான் முதல்ல உங்க எல்லாத்துக்கும் சொன்னேன், என்னுடைய தோழர் வந்து ஒரு கவிதை அனுப்புனாரு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த புத்தகத்தையே படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னேன்ல. அது வந்து இந்த கவிதை தான். பன்றிகளின் காய்ந்த கழிவுகளின் தக்காளி செடிகள். இது வந்து ஒரு ஹைக்கூன்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னாக்க ஏறக்குறைய ஒரு 5 சீர்கள் தான் இருக்கு. 5 சீர்கள் 3 அடி தான் வச்சு எழுதியிருக்காரு. ஆனா ரொம்ப ஆழமான கருத்துக்கள். இதை யார் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா நான் பார்க்கிற விதம் வந்து நானும் நான் இந்த ஒரு முறையில மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். எப்படின்னாக்க நம்மலாம் வந்துட்டு முதல்ல சொன்ன மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய நமக்குன்னு ஒரு எல்லை கோடு போட்டுக்கிட்டு நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் வந்துட்டு இந்த மதம், நான் அந்த மதம், அதாவது இன வாரியாக, ஜாதி வாரியாக இப்படின்னு எல்லாருமே வந்துட்டு பிரிந்திருக்கின்ற இந்த காலகட்டங்களில் பன்றிகளின் காய்ந்த கழிவுகள் தான் தக்காளி செடியே பூக்குதுன்னு சொல்றாரு. புரியுதா? அந்த என்ன சொல்றது, நம்ம எல்லாம் வந்துட்டு எதை ஒதுக்கி வச்சு வைக்கிறோமோ அதுலதான் நம்ம சாப்பிடுற தக்காளி செடியே பூக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. தக்காளி பழமே எங்கிருந்து வருதுன்னா இந்த பன்றிகளுடைய கழிவுகள்ல தான் வருது. இது பன்றியுடைய கழிவு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஆனா தக்காளி பழமா நம்ம கொடுத்தா சாப்பிடுமா சாப்பிட மாட்டோமா? இப்ப எத்தனை பேர் சமையல் தக்காளி பழம் இருக்கு. அதுதான் வந்துட்டு கவிஞர் சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறோமோ அதுதான் அது கூட தான் நம்ம இருக்கோம். அது எல்லாத்தையும் வந்துட்டு ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாம் வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தினோடு என்னுடைய இந்த கலந்துரையாடலை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணே. ஓகே, சூப்பர் திவ்யா. சரி, அனைத்து கவிதைகளையும் அக்கா பிரித்து கொடுத்த திவ்யாவுக்கு மிக்க நன்றி. முக்கியமா அந்த இறுதியா பன்றிகளின் காய்ந்த கழுதுகள். சரி, அதை தாண்டி வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தா தாராளமா நீங்க தொடங்கலாம். ஃபேன்ஸ், நான் முத்துக்குமார் ஃபேன்ஸ். அண்ணே அதற்கு முதல்ல ஒண்ணுண்ணே, அதுக்கு முன்பு நீங்க எனக்கு தெரியவே இல்லைண்ணே. நீங்க ஏதோ ரியாக்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஆக்சுவலா திவ்யா என்ன பிரச்சனைனா, எனக்கு கேமரா திறக்கும் போது தெரியுது, திடீர்னு இடையில ஒரு கால் வந்துச்சு, கேமரா அடைச்சேன், திரும்ப திறந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எனக்கு இப்ப இன்னைக்கு நேத்து இல்ல, நிறைய முறை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நான் எத்தனை முறை திரும்ப உள்ள வந்தாலும் இது இப்படியே தான் இருக்கும். லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணி திரும்ப வந்தாதான் திறக்கும். ஆமா வண்ணே. சரி, நீ ஒண்ணுதான் கேமரா திறந்திருக்கீங்க, உங்க முகமும் தெரியல. கவிதையை பத்தி கேட்க சொன்னா என் நிலைமை பத்தி கேட்டீங்க. இல்ல ஆமா, எனக்கு இந்த இடத்துல பிடிச்ச கவிதை வந்து பதிவுகள் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா பதிவுகள் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கவிதை. காரணம் என்னன்னா, நாங்க வந்து நாங்க கடன் வாங்கி இப்படி இல்ல, கடன் கொடுத்து இந்த நிலைமையில இருக்கோம். ஆக ஒரு கடன் கொடுத்தவருடைய நிலைமையில இருந்தும் இந்த கவிதையை பார்த்தோம்னா அது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஸோ
எப்படி சொல்றது, இப்ப காக்கா பாட்டி வடை அந்த கதை மாதிரிதான். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க, வடை சுட்டு இருந்தாங்கன்றது வந்து தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வருது. இதே பாட்டி சொன்னாங்கன்னா, ஐயோ இந்த காக்கா திருடி போயிருச்சேன்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க. காக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா, ஆகா செம்மையா ஒரு வடை சிக்கனுச்சு, ஆனா நரிக்கிட்ட போயிருச்சு அப்படின்ற அந்த மாதிரி வரும்ல. ஸோ இது கடன் கொடுத்தவன்றோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் சரி, கடன் வாங்கினவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் சரி, கடன்கிறது எப்பவுமே வந்து ஒரு சிக்கலுக்குள்ளதான் நம்மளை தள்ள போகுது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை வந்து இந்த கவிதை வந்து நமக்கு கொடுத்ததை நான் பாக்குறேன். அதாவது கடல்ல கூட வாழ்ந்துடலாம், ஆனா கடன்ல வாழ முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு மிகவும் பிடித்தது வந்து பதிவுகள். இது மாதிரி உங்களுக்கு பிடித்த கவிதைகள் அல்லது நீங்க கருத்து சொல்ல விரும்புகிற கவிதைகள், இல்ல நீங்க கேள்வி எதுவும் கேட்க வேண்டியிருந்தா தாராளமா கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வாங்க. மகிழ்ச்சி. சாரி, கண்ணாடின்ற மாதிரி கேமரா திறக்க முடியல, நான் வெளியே இருக்கேன், எடுத்துக்காதீங்க. வாழ்த்துக்கள் திவ்யா, மிக சிறப்பா நீங்க பேசியிருந்தீங்க. ஒவ்வொரு கவிதையும் மகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமா நன்றி தெரிவித்துக்கிறேன். நான் முத்துவோட ஒரு முக்கியமான படைப்புகள்ல முதன்மையான படைப்பு பட்டாம்பூச்சி விற்பவர், இந்த தொகுப்பை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு. இந்த கவிதைகள் ஒட்டி நீங்க சொன்ன கவிதைகள் ஒட்டி அதை சார்ந்தும் பிறகு மற்ற நூல்கள் சார்ந்தும் நாமும் பற்றியும் ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு நல்ல தளமா நான் பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் படிச்சு தெரிஞ்ச விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ற ரொம்ப ஆசையா இருக்கு. அதற்காக காத்திருக்கேன். முதல்ல வந்து ஒரு தவறான கருத்து நீங்க சொல்லியிருந்தீங்க. முதல்ல பாடலாசிரியர், அவர் முதன்மையா பாடலாசிரியர், அது பிறகுதான் படைப்பாளர்னு. அது தவறு. அது முதல்ல வந்து கவிஞர், அதுக்கப்புறம் எழுத்தாளர், அதுக்கப்புறம் பாடலாசிரியர் ஆகினாரு. இதுதான் அவரோட. ஆனா அவர் சிறு வயசுல இருந்து, பள்ளி பருவத்துல இருந்து 2வது ஸ்கூல்ல இருந்து கவிதை எழுதிட்டு தான் வந்திருந்தாரு. அதன் பிறகுதான் கல்லூரி காலகட்டத்தில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு போட்டி, கணையாளி இதழ் நடத்திய முக்கியமான ஒரு போட்டியில வந்து வருஷம் அனுப்பிட்டு இருந்தாரு. ஆனா அந்த வருஷம் பார்த்து ஒரு லக்கு என்னன்னா, இந்த வருஷம் அனுப்பி பார்ப்போமே. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல வந்து அவருக்கு, ஏன்னா அவரோட குடும்பமும் ரொம்ப எளிமையான குடும்பம் தான். அப்பா தமிழ் ஆசிரியர். அப்பா வந்து கிடைக்கிற பணத்தை எல்லாமே நூல் வாங்கியே வீடு ஃபுல்லா 1 லட்சம் நூல்கள். அவர் இறக்கும்போது, அவங்க அப்பா இறக்கும்போது நாமு கிட்ட கொடுக்க ஏன்னா நானு எந்த சொத்தையும் சேகரிக்கல, 1 லட்சம் புத்தகத்தை தவிர நான் எதுவுமே உனக்கு கொடுத்து போக முடியும் சொல்லிட்டு தான் போனாரு. 1 லட்சம் புத்தகங்கள். இப்ப வந்து நாமும் அதுக்கப்புறம் வந்து அவரோட பிள்ளைக்கு வந்து சேர்த்து மொத்தமாவே, நான் கேள்விப்பட்டது மொத்தமாவே 5 லட்சம் புத்தகங்கள் வந்து நாமும் சேகரிச்சிருந்தாரு அப்படின்னு. அது உண்மையான கருத்தால எனக்கு தெரியல. அந்த ஒரு காலகட்டத்துல, ஒரு ஏழ்மையான காலகட்டத்துல தான் அந்த பணம் பற்றாக்குறையினாலதான் போட்டிக்கு எழுந்தணும், பணமாச்சும் கிடைக்கணுமே, அந்த கல்லூரி வாழ்க்கையை நகர்த்தணும் நோக்கில தான் வந்து ஒரு வருஷம் அனுப்புறப்ப, அந்த ஆண்டு திடீர்னு அனுப்புறப்ப தூர்னு கவிதை வந்து சுஜாதா வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் மேடையில் சொல்லும்போது என்னன்னா, சுஜாதா என்ன ஒரு நினைப்புல சொல்லியிருப்பாருன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியோட கவிதையா இருக்கக்கூடும், அந்த ஒரு துணியெல்லாம் வந்து அந்த மேடையில பேசிக் கொண்டிருப்பாராம். அப்ப அவரு கணையாளி இதழ்கள் நடத்திய அத்தனை ஆண்டுகள்ல வந்து மிகச்சிறந்த 25 கவிதைகள் வந்து இந்த தூர் கவிதையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கூட்டத்தில் யாராச்சும் இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு சொல்றப்பதான் ஏதோ ஒரு மூலையில இருந்து கை தூக்கி ஒரு ஒல்லியான பையன், சிறிய மீசையுடன் சிறிய தாடியுடன் எஞ்சி நடந்து வருவாரு. அவர் முன்னுக்கு வரப்ப பவா, செல்லத்துறை, முக்கியமான படைப்பாளர்கள் தான் இருப்பாங்க. அப்ப அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, யாரு இந்த பையன், ஏதோ உள்ள சின்ன பையன் இருக்கானே வந்து. அப்ப ஏஞ்சி வரப்பதான் நீயானு ஆச்சரியப்பட்டு அவருக்கு வந்து பரிசு தொகை கொடுப்பாங்க. அதுல பாதி பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை வந்து கணையாளி இதழ்கே கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய அறிமுகம் தான் நம்மளோட நாமுக்கு. அங்கிருந்து தொடர்ந்த பயணம் தான். அவருடைய முதல் தொகுப்பு வந்து தூசி. அந்த தொகுப்பு வந்து வெளியாகவே இல்லை. அது ஒன்றும் ஏனத்தில் வெளியாகவே இல்லை. அதன் பிறகுதான் நியூட்டனின் 3ஆம் விதி வெளிவந்தது. அதன் பிறகுதான் பட்டாம்பூச்சி விற்பனை வெளியானது. ஆனா அவனா, என்னை சந்திக்க கனவில் வராதே, குழந்தைகள் நிறைந்த வீடு, வேடிக்கை பார்ப்பவன், கிராமம் நகரம் மாநகரம், பாலகாண்டம், அணிலாடு முன்றில், நினைவோ ஒரு பறவை, பச்சை அப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம், கண் பேசும் வார்த்தைகள், சில்க் சிட்டி நாவல். இந்த நாவல் வந்து வெளியாகவே இல்லை. இதெல்லாம் வந்து நாமுவோட ஒரு முக்கியமான படைப்புகள்னு சொல்லலாம். இந்த பட்டாம்பூச்சி விற்பவன், இதுக்கு பின்னால, இந்த புத்தகம் வெளிவந்த பின்னால ஒரு வரலாறே இருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒரு வரலாறுனா, ஒரு நிறைய இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு நிறைய படைப்பாளர்கள், நிறைய வாசகர்கள் வந்து நாமுவை வந்து தூக்கி கொண்டாடின தருணம் அது.
ஏன்னா நாமுவோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா, கவிதைகளா இருக்கட்டும், கட்டுரை எழுத்துக்களா இருக்கட்டும், அந்த எழுத்துக்கள் வந்து எப்படின்னா, அவருடைய இயல்பு குணமாவே இருக்கட்டுமே, ஒரு தேநீர் கோப்பை அருந்தும் அளவுக்கு தான் அவருடைய நெருக்கம் இருக்கும். அந்த தேநீர் கோப்பை ஒரு சின்ன டம்ளர் தான் அருந்துவோம். அது முடியறதுக்குள்ள நாமு யாரு? அவர் எழுத்து என்ன? அவர் எந்த மாரி திங்கிங்ல இருக்காரு? அப்படின்னு நம்மளால உணர முடியும். அந்த ஒரு கடத்தல் விஷயம் இருக்கு நமக்குள்ள. அது வந்து நாமுனால மட்டும் தான் முடியும்னு நெனைக்கிறேன். அது நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க. நமக்கிட்ட இருக்கிற ஒரு எண்ணத்த வந்து நாம வந்து ரொம்ப எளிமையா வந்து கவிதையில எழுதிடுறாரு. அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியுது. அது உண்மதான். நாமோட அனைத்து தொகுப்புகளும் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். ஒரு ஏக்கத்த கொடுக்கும். நம்ப நம்ப தொலைத்த ஒண்ண நாம எழுதி வச்சிருப்பாரு. ஏன்னா, நம்மளோட அகவை கலந்து அவரும் வந்திருக்காரு. நம்ம அத சார்ந்த அவரும் எழுதி வச்சிருக்காரு. இதுக்கு முன்னுக்கு படைப்பாளர்கள் பத்தி நம்ம பேசியிருக்கோம். மற்ற கவிஞர்கள் அடிக்கடிக்கு ஒண்ணு சொல்லுவோம். நமக்காக எழுதினவன் இருக்கு, நமக்காக எழுதினவன் இருக்குன்னு. அது எல்லாத்தையும் வந்து வாழ்க்கை முழுதும் அந்த புத்தகம் அவர் எழுதிய புத்தகம் முழுதும் நமக்காக எழுதிய தொகுப்புகள்னா, நாமோட தொகுப்புகள் மட்டும் தான் சொல்ல முடியும் என்னால. இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் வெளிவந்த பிறகு நெறைய வாசகர்கள், நெறைய படைப்பாளர்கள் வந்து நாமு கிட்ட பேசுறப்ப, அதுல ஒரு ஒரு வாசகர் வந்து ஒரு காலை பொழுது வந்து அழைக்கிறார் நாமுக்கு. அழைச்சு இந்த மாரி பட்டாம்பூச்சி விற்பவன் தொகுப்பு படிச்சேன் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படின்னு சொல்றப்ப, நாமு கேட்கிறாரு, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? அப்ப சொல்றாரு, அவர அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் சுகுமாரன் சார். உங்கள பார்க்க விரும்புறேன் அப்படின்னு. கண்டிப்பா. அப்ப கேட்கிறப்ப, நீங்க என்ன வேலை செய்றீங்க? அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த பெர்சன் சொல்லியிருக்காங்க, நான் வண்ணத்து பூச்சி அந்த ரோட்டோரத்துல வந்து நம்ம மனிஷா கூட விப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, அது விற்பனை செய்றேன் சார். அதோட சேர்த்து சின்ன சின்ன பொம்மைகள் விற்பனை செய்றேன் சார் அப்படின்னு சொல்றப்ப, ஒரு ஆச்சரியம். சில மௌனங்களுக்கு பிறகு நாமும் சொல்றாங்க, சரி நீங்க வீட்டுக்கு வாங்க, சந்திச்சு பேசலாம் அப்படின்னு அழைக்கிறப்ப, அவர் வீட்டுக்கு வந்து வரப்ப நாமுக்கு வந்து ஆச்சரியம். என்னன்னா, அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரொம்ப 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 ஏழ்மையான தோற்றம் தான். ஒல்லியான உடம்பு, லேசான ஒரு தாடி, ஒட்டிய முகம், வலது கால் வந்து ஒரு கொஞ்சம் சாச்சாட் மாதிரியா ஒரு தொங்காட்டி ஸ்தானத்து வராது. பார்த்தோன்னே ஆச்சரியம். உட்கார வச்சு தண்ணிலாம் குடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறப்ப தான் சொல்றாரு. இல்ல சார், இந்த புத்தகம் படிக்கிறப்ப என்னைய நான் பார்த்த மாரி இருந்துச்சு. என்னோட கடந்த வாழ்க்கைய நான் புரட்டி போட்டது மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப, அப்ப மேலும் விசாரிக்கிறப்ப கேட்கிறாரு. என்னன்னா, சரி உங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாரி நான் கேரளாவுல இருந்தேன். இந்த மாரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப கேரளா பெண்ணோட ஒரு காதல் ஏற்பட்டு, அதன் பிறகு அந்த லவ் ரொம்ப டீப் லவ்வா போயி, அப்ப வந்து இவருடைய ஆக்சிடென்ட் ஆயி, வலது கால் முறிந்து, அதுக்கப்புறம் அந்த பெண் வேணாம் சொல்லி, விந்து வலியோட குடும்பத்தோட சேர்ந்து, குடும்பத்து கூட இருக்க முடியாம சென்னைக்கு வந்து, பாண்டி பஜார்ல வந்து அப்புறம் இந்த விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். அப்படின்னு சொல்றப்ப, நாமுக்கு வந்து ஏதோ ஒரு ஏக்கம். ஏன்னா நாமு வந்து எப்படின்னா, ஆ நாமும் சிறு வயசுலயே தன்னோட அம்மாவ இழந்திருக்காரு. இழந்த ஒரு பெர்சன். எப்படின்னா பள்ளி போயிட்டு வரும்பொழுது, பள்ளிக்கு அனுப்பும்பொழுது அவங்க அம்மா வந்து அப்ப வந்து நாமுக்கு ஏறக்குறைய ஒரு 5 அகவை இல்ல 6 அகவை தான் இருக்கும். ரொம்ப அகவைலாம் இல்ல. ஒரு 7 அகவைக்குள்ள தான் இருக்கும். அப்ப காலையில அம்மா தான் பள்ளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அ அப்பலாம் வந்து அம்மாவோட அந்த வாசனை மட்டும் தான் நாமுக்கு இருக்கு. சுத்தி சுத்தி அம்மா, அம்மா, அம்மா மட்டும் தான். அப்ப அம்மா பள்ளிக்கு அனுப்பி வச்ச பிறகு வீடு திரும்பும்போது, ஒரு ஓலையில வந்து அம்மா படுக்க வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு 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 கட்டுரையில சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல படிக்கிறப்ப நம்மளால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன வயசுல அம்மாவ இழந்தனால அவரோட படைப்புகள் எல்லாமே ஒரு குடும்ப உறவுகள் சார்ந்து தான் இருக்கும். நாமுக்கு மட்டும் தான் 10,000 அம்மாக்கள், 8,000 அத்தைகள், மாமாக்கள், தம்பி, தங்கைகள், சித்திகள் சுத்திலும் இப்படிதான் படைப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம கூட ஒரு ரிலேட்டட் பண்ண முடியும் நாமோட படைப்புகள் எல்லாமே. அப்படி இருக்கிறப்ப இத அவரு சுகுமாரன் சொன்னது நாமுக்கு வந்து ஒரு டச்சிங்கா இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் இந்த இந்த சிச்சுவேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு, அது அப்பதான் வந்து காதல் கொண்டேன் படம் வாய்ப்பு கிடைக்குது. அந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. ஆ பட்டாம்பூச்சி பத்தி ஒரு பட் வண்ணத்து பூச்சி பத்தி ஒரு லைன்ல எழுதியிருப்பாரு. ரொம்ப டச்சிங்கா இருக்கும். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன். அந்த பாட்டு இது பண்றப்ப ஒரு வண்ணத்து பூச்சி ஒன்று வழி தேடி வந்தது. அந்த 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 ஒரு கட்டம் முழுக்க முழுக்க அந்த சுகுமார் வாழ்க்கைய பத்தி தான் இருக்கும்.
அதான் ஒவ்வொரு இன்னொன்னு என்னன்னா, நாமு வந்து அடிக்கடிக்கு ஒண்ணு சொல்லுவாரு. மெத்தபோர்சம் வந்து அவரோட வாழ்க்கையில வந்து கன்டினியூஸா வந்து பயன்படுத்தி வந்திருந்தார். நான் சொல்லியிருந்தேன்ல, அம்மாக்கள் பத்தி நிறைய எழுதியிருக்காரு, அப்பாக்கள் பத்தி எழுதியிருக்காரு, உறவுகள் பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப, அவரோட பாடல் வரிகள்ல வந்து அந்த மெத்தபோர்சம் வந்து ரொம்ப தொடர்ச்சியா கவிதைகளும் சரி, அவரோட மத்த கட்டுரைகள், பாடல்கள் வந்து தொடர்ச்சியா பயன்படுத்தி தான் வந்திருந்தாரு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, எத சொல்லலாம்னா, "கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராதோ" இந்த வரி வந்து இப்படி இருக்கும். அடுத்த வேறொரு படத்துல வந்து, "கல்லறை மீது தான் பூத்த பூக்கள் 2 தான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமோ" அப்படின்னு இருக்கும். இது வந்து தொடர்ச்சியா வந்து பயன்படுத்தி வந்திருக்காரு. அப்ப இடையில ஒரு நேர்காணல்ல அவர் சொல்றப்ப அவர் சொல்றாரு, "எந்த ஒரு படைப்பு வந்து நம்ம தொடங்கிட்டோமா, அதன் தொடர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கணும். அது நம்ம வந்து கவிதையா இருக்கட்டும், கட்டுரையா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், நாவலா இருக்கட்டும், அது என்ன ஒரு படைப்பு வேணாலும் இருக்கட்டும். அத பத்தி ஒரு சிக்கல் இல்ல. ஆனா, நம்ம ஒண்ணு வந்து எழுத தொடங்கிட்டோம்னா, நம்ம எழுந்துகிட்டே இருக்கணும். அது எந்த ஒரு கவிதையா வேணா இருக்கட்டும், எந்த ஒரு படைப்பா வேணா இருக்கட்டும், அத பத்தி ஒரு சிக்கல் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அதான் நம்ம ஒரு விஷயத்த தொடங்கிட்டோமா, தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கட்டும். அதுதான் ஒரு படைப்பாளனுக்கும், ஆ ஒரு சிறந்த மனிதனுக்கும் அழகுன்னு சொல்லுவாரு. இன்னும் பேசிக்கிட்டே போனா பேசிக்கொண்டே போகலாம். என்னால பேச முடியல. ஏன்னா நாம வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பெர்சன். ஆம். இங்க இருக்கிற கலைமதிக்கு, பொன்னாக்காக்கெல்லாம் தெரியும். அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிறகு ஒரு நாள்ல வந்து முழுமையா நம்ம பேசலாம். நன்றி. ஓகே, மிக்க நன்றி இளமாறன் அவர்களே. ஸோ எஸ், அவருடைய பிறந்தநாளை ஒட்டி கூட நீங்க ஏதோ நிகழ்வுலாம் செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய மகன்கிட்ட இருந்து உங்களுக்கு டைரக்டா வாழ்த்துலாம் வந்திருந்திருக்கு. ஸோ திவ்யா தெரியுதா பாத்தியா? இளமாறன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நாமு ஃபேன். அவருடைய மூச்சு காத்துல இல்ல, ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருக்குன்றது கூட அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து ஆமா அண்ணன். பண்றாரு. இந்த ஒரு விஷயத்தையும் அங்க குறிப்பிட்டுக்கிறேனே. சொல்லுங்க. எனக்கு இந்த கவிதை குடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிருத்திவி அண்ணா ஒரு வீடியோ அனுப்புறாரு. "திவ்யா யூ மஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ" அப்படின்ட்டு. ஓகே. என்னன்னு பார்த்தா இளமரன் அண்ணன் பேசியிருந்தாரு. ஐய்யய்யோ! இளமரன் அண்ணனே பேசியிருக்காரு. தப்பா எடுத்துட்டோமோ! அப்படின்னு யோசிச்சேன் நானு. இல்ல, இல்ல. ஆனா அண்ணனுக்கு அது வந்து படிச்சு அண்ணன் என்ன சொல்றாங்க, அத கருத்துக்காக வெயிட் பண்ணேன். அந்த வேலையில ரொம்ப நன்றி அண்ணா வந்து சொன்னதுக்கு என்னுடைய கருத்துக்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. பிருத்திவி யா, அண்ணா யா. நீங்க போலாம். நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த கடலினும் வசீகர மீன் தொட்டி கூட நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனா பட்டாம்பூச்சி விற்பவன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். அது உங்களுக்கும் சரி, இளமாறனுக்கும் சரி, இந்த கவிஞருக்கே கூட கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் அது. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருக்கா? அண்ணே எனக்கு வந்துட்டு இளமரன் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. இங்கதான் இருக்காரு. ஆ. அண்ணே அந்த கவிதையில அந்த காம்ப்ளன் கவிதையில வந்துட்டு விபிபி இலவசம் போட்டுருந்துச்சு. அந்த விபிபின்னா என்னன்னு தெரியுமா அண்ணா? அது எனக்கும் ஒரு கேள்வியா இருந்தது. அது நான் எப்படி பார்த்தேன்னா, சகோ அந்த கவிதை வைங்களேன். ஓகே, இதை வைக்கிறேன். ஓகே. நான் இது எப்படி நான் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த விலை வந்து ரூபாய் 15. மேபி அது வந்து புத்தகத்துக்கு இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அது மேபி இலவசமா கூட இருக்கலாம். அல்லது அனுப்பும் செலவு இலவசமா இருக்கலாம். அது அதுதான் விபிபி. இது தமிழ்நாட்டுல வந்து நாமுவோட ஃபேன் கிளப் ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த தலைவர்கிட்ட நான் கேட்கிறப்ப, அவருக்கும் ஒரு கேள்விக்குறியா எனக்கும் கேள்விக்குறியா இருக்கு நண்பா அப்படின்னு தெரிவித்திருந்தாரு. எனக்கும் சரியா தெரியல விபிபி இலவசம்னு. நான் வந்து வேணுமா ஆ பாவலர் அறிவுமதி கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஏன்னா, அவரும் நாமும் வந்து ரொம்ப நெருக்கமான உறவுகள். அறிவுமதி கிட்ட வளர்ந்து பயந்த நாமு. அப்ப மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் அதுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். ஓகே, சூப்பர். சூப்பர், சூப்பர். எனக்குமே பெருசா தெரியல. ஏன்னா இவங்க தான் திவ்யா தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு காம்ப்ளான்ங்கிறது இந்த சிறு வயசு பிள்ளைங்களுக்கு குடிச்சா வளருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்வாங்க. இந்த சூர்யாவுடைய மாற்றான் திரைப்படத்துல வந்து ஒரு ட்ரிங்க் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது காம்ப்ளைனை குத்துற மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்செல்லாம் இடையில அடிபட்டது. அதனாலதான் எனக்கு தெரிய வந்தது இந்த காம்ப்ளைன்ற விஷயம். ஸோ சிங்கிள் ₹2, கப்பு ₹3, பார்சல் ₹4.5 எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் எழுதி ஒட்டியிருப்பாங்க தமிழ்நாட்டுல. காம்ப்ளைன் வேணும்னா நீங்க கலக்கி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ எஸ், அது எல்லாமே புரிஞ்சது எனக்கு அந்த டிபிபி தவிர. வேல்யூ பேயபிள் போஸ்ட் என்று இருக்கிறது கூகுள். கலைமதி, நீங்க சாதாரண ஆளே கிடையாது, வேற லெவல். வேல்யூ பேயபிள் போஸ்ட் அப்படின்னா இதை வந்து தமிழ்ல பார்க்க கூடாது விபிபி அப்படின்னு. இங்கிலீஷ்ல நம்ம v.p.p அப்படின்னு பார்த்தா கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன்.
சூப்பர். ஆமா. நான் இப்போ கூகுள்ல சும்மா தேடுனேன். அது வந்து இந்த போஸ்டேஜ்லாம் அனுப்புவோம் இல்லையா? நம்ம இப்போ போஸ்டேஜ்ன்னு சொல்றோம்ல. அது வந்து ஓகே. அங்க வேல்யூ பேயபிள் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் வந்து அந்த கவிதை புத்தகம் விலை ரூபாய் 15, அனுப்பும் செலவு இலவசம் அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். போஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வி காட் இட். அவ்வளவுதான். அதான் தான் இருக்கும். வேற வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா கரெக்டா வருது விபிபி. நம்ம வந்து ஆமா. ஆமா. ஓகே. சோ ஓகே. விபிபி இலவசத்துக்கான மிஸ்திரியை உடைச்சு கொடுத்த கலைமதி அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் மற்றவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னா மணி 8:47. மீண்டும் அடுத்த ஐயோ போச்சு. எளிதில் எளிதில் மகிழ்தலும் நெகிழ்தலும் சின்ன சின்ன ஓவியங்களால் ஆனவைதான். ஆனால் ஒன்று கூட்டி கழித்து பார்க்கையில் இந்த சின்ன சின்ன மகிழ்வுகளும் நெகிழ்வுகளும் தானே கடைசி வரை நம்மோடு தங்கிக் கொள்கின்றன. அதனால்தான் இந்த பதிவில் தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை வரிகளை கூட முன்னிறுத்தி நான் கரணியும் 2 வரிகளை மட்டும் பிடுங்கி சொல்லக்கூடிய வடிவம் உள்ள நாவல் கவிதை. அர்த்தப்பட வேண்டுமெனில் தொடக்கம் முதல் இறுதி வரை படிக்கப்பட வேண்டியவை. ஓகே, தேங்க்யூ, நன்றி இளமாறன். ஆக இத்துடன் வந்து நம்ம இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் கவிமுன்றில் 6 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிருத்திவிராஜு. ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன்.